இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்த காடுவெட்டி குருவுடைய மகள் விருதாம்பிகை அவர்கள் அன்புமணி அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார். அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை பாழ்படுத்தி விட்டார் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஏனென்று கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு பனையூரில் ஒரு பெரிய அறிவாளிகள் கூட்டம் இருக்கிறது. அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நாம் என்ன கேட்கிறோம்? விருதாம்பிகை அவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் இருவரில் நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள்? அதற்கு விருதாம்பிகை சொன்னது, அப்படி ஒரு நிலை என்றால் மருத்துவர் ஐயாவின் முடிவைத்தான் நாங்கள் ஆதரிப்போம். ஐயாவின் உழைப்பு, அவரது எண்ணம் ஆகியவற்றால் தான் வன்னியர் சங்கம், பாமக ஆகியவை உருவானது. வன்னியர்கள் அனைவருமே பாமகவிற்காக உழைத்திருக்கிறார்கள். அன்புமணி வன்னியர்களுக்காகவும் பாமகவுக்காகவும் எதையும் செய்வதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய உழைப்பால் பாட்டாளி மக்கள் கட்சி வளரவில்லை, அவருடைய வழிகாட்டுதலால் வன்னியர் சங்கம் வளரவில்லை. அனைத்திற்கும் முழு காரணம் காடுவெட்டி குரு அவர்கள் என்றுதான் இவர்கள் இன்று வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். காடுவெட்டி குரு அவர்களும் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தவர், மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்தவர், பல அடக்குமுறை சட்டங்களை எதிர்கொண்டவர் என்பதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த தலைவர். இதுவரை இந்த காடுவெட்டி குருவுடைய மகள் விருதாம்பிகை அவர்கள் காடுவெட்டி குருவால் மட்டும்தான் இந்த இயக்கமும் வன்னியர் சங்கமும் வளர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த கருத்தை மாற்றி இப்பொழுதுதான் ஒரு வழியாக உண்மையை பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுதாவது இவர் உண்மையை பேசியிருக்கிறாரே என்று நான் வரவேற்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியை அந்த ஊடகம் கேட்டிருக்கிறது. உங்களின் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்று விருதாம்பிகை அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன கூற்றுதான் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது, நம்மை தடுமாற வைக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பதிலை கேட்டவுடன் நமது உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கி பிரவாகம் எடுத்து பாய்கிறது. அவர் சொன்ன பதில் என்ன என்பதை பார்ப்போம். வன்னியர்களுக்காக 10.5% உள் ஒதுக்கீட்டை திமுக தான் நடைமுறைப்படுத்தியது. இட ஒதுக்கீட்டு கேட்டு போராடி குண்டடிப்பட்டு இறந்த தியாகிகளுக்கு ஓய்வூதியம் தந்திருக்கிறது, நினைவு மண்டபம் அமைத்திருக்கிறது, மீண்டும் 10.5% இடஒதுக்கீடு தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்போதைய நிலையில் திமுக தான் வன்னியர்களுக்கு அதிகம் தந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை கொடுத்ததும் கலைஞர் ஐயாதான். அதிமுக எதையும் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு விதத்தில் அதிமுக எதையும் செய்யவில்லை என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதை தவிர அதிமுக வன்னியர்களுக்காக எந்த இடஒதுக்கீட்டையும் கொடுக்கவில்லை என்பது 100% உண்மை. ஆனால் வன்னியர்களுக்காக 10.5% உள் ஒதுக்கீட்டை திமுக நடைமுறைப்படுத்தியது என்று ஒரு பொய்யை மெய் போல பேசியிருக்கிறார் விருதாம்பிகை. திமுக எப்பொழுது நடைமுறைப்படுத்தியது? திமுக நடைமுறைப்படுத்திய அந்த 10.5% உள் ஒதுக்கீட்டில் எத்தனை பேர் வேலைக்கு போனார்கள், எத்தனை பேர் கல்லூரிகளுக்கு போனார்கள், எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனார்கள், எத்தனை பேர் சட்டக்கல்லூரிக்கு போனார்கள், எத்தனை பேர் பொறியியல் கல்லூரிக்கு போனார்கள்? இப்படி எந்த புள்ளி விவரம் இல்லாமல் அமுலிலேயே இல்லாத 10.5% இடஒதுக்கீட்டை திமுக தான் கொடுத்தது என்று கூறுகிறார் என்று சொன்னால் இவர் அரசியலை உற்று நோக்கவில்லை அல்லது இடஒதுக்கீட்டு வரலாறை பார்க்கவில்லை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு இன்றைக்கு அமுலில் இருக்கிறதா இல்லையா என்று கூட இவர் யோசிக்கவில்லை. அதை பற்றிய தகவல் எதுவும் அவரிடம் இல்லை என்பதுதான் உண்மை. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை கொடுத்ததும் கலைஞர் ஐயா என்று சொல்கிறார்.
ஏதோ திமுகவிற்கும் இவருக்கும் இருக்கின்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலம் இவர்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று கலைஞர் தான் 27% இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று இடஒதுக்கீட்டு வரலாறு தெரியாமலேயே உளறி கொண்டிருக்கிறார். அதுவும் மாவீரன் காடுவெட்டி குருவுடைய மகளாக இருந்து கொண்டு இடஒதுக்கீட்டிற்காக வாழ்நாளையே அர்ப்பணித்து போராடி கொண்டிருந்த ஒரு தலைவனுடைய மகளாக இருந்து கொண்டு இடஒதுக்கீடு யாரால் கிடைத்தது, எப்பொழுது கிடைத்தது, 27% இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எப்படி வந்தது என்று எந்த புள்ளி விவரமும் இல்லாமல், அதை பற்றிய உண்மை தெரியாமல் உளறி கொட்டியிருக்கிறார். மத்தியிலே பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கின்ற பொழுது, அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியிலே இருந்த பொழுது, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது மன்மோகன் சிங், சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, ப. சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் 27% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் மட்டும்தான் இருக்கிறது. அதை அன்றைய பிரதமர் VP சிங் அவர்கள் அமுல்படுத்தினார். ஆனால் அந்த இடஒதுக்கீடு கல்வியில் இல்லை. ஆகவே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கிறார்கள் என்று சோனியா காந்தியிடமும் மன்மோகன் சிங்கிடமும் பிரணாப் முகர்ஜியிடமும் சிதம்பரத்திடமும் கடுமையாக வாதாடி மிகப்பெரிய சண்டை யுத்தம் செய்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே காலையிலிருந்து மதியம் வரை போராடி ஐயாவின் கோபத்தை பார்த்துவிட்டு சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் தலையிட்டு இந்த பிரச்சனையை மதியத்திற்கு மேல் பேசலாம் என்று சொல்லிவிட்டு மதியத்திற்கு மேல் வந்து அறிவித்தார்கள். 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வியிலே தருகிறோம். ஆனால் அதற்கு ஓராண்டு அவகாசம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்த 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் சண்டை போடுகின்ற பொழுது, யுத்தம் செய்கின்ற பொழுது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி கலந்து கொள்ளவில்லை. மாறாக கலந்து கொண்டவர் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன். அவரிடம் மருத்துவர் ஐயா கேட்டார், உங்களுடைய தாத்தாவிற்கு தொலைபேசியிலே அழைத்து இந்த பிரச்சனையை பேசுங்கள், தொலைபேசியில் அழைத்து எனக்கு பேசுவதற்கு இணைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் மருத்துவர் ஐயாவுடைய அந்த கோரிக்கையை தட்டி கழித்தவர். கலைஞரிடம் இறுதி வரை பேசாதவர் தயாநிதி மாறன். கலைஞரும் இந்த பிரச்சனையில் பேசாமல் அமைதி காத்தார். தனி மனிதனாக 27% இடஒதுக்கீட்டை போராடி பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டிற்கல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தார். அதற்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி எந்த உண்மையும் தெரியாமல், இடஒதுக்கீட்டு வரலாறை பற்றி புரிதல் இல்லாமல், திமுகவோடு இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் இவர் ஊடகங்களிலே பேசுகிறார் என்று நினைக்கின்ற பொழுது, இவர் காடுவெட்டி குருவின் மகளாக இருந்தும் அரசியல் புரிதல் இல்லையே என்று நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கிறதே தவிர, அவர் மீது அனுதாபப்பட வேண்டியிருக்கிறதே தவிர, இந்த அளவிற்கு சமூக நீதியை பற்றிய புரிதல் இல்லாமல், அறிவு இல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி வன்னியர்களுக்கு ஒரு தலைவராக வர முடியும் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்றை கேட்கிறார்கள், 10.5% உள் ஒதுக்கீட்டை அதிமுக தானே அறிவித்தது என்று கேட்டபொழுது அதில் அவர் சொல்கிறார், தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக வெறுமனே அறிவித்துவிட்டு அதிமுகவை சார்ந்தவர்கள் போய்விட்டார்கள். அதை திமுக அரசு வந்துதான் செயல்படுத்தியது. நீதிமன்றத்தின் மூலம் அது ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அதை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று திமுகவை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். திமுகவை எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்களும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். திமுகவிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். திமுகவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் திமுக சட்டை செய்யாமல் இருக்கிறது. தேர்தல் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீட்டை கொடுத்தார். ஆனால் அது அமலில் இல்லை.
ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் எத்தனை காலம் திமுக ஆட்சியிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவார்கள்? எப்பொழுது இந்த கோரிக்கையை வென்றெடுப்பார்கள்? அல்லது இவர்கள் வலியுறுத்தி நடக்கவில்லை என்றால் அதை வன்னிய மக்களிடம் வந்து பேசியிருக்க வேண்டும். அதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்க வேண்டும். அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்திருக்க வேண்டும். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை போராட அழைத்திருக்க வேண்டும். ஆனால் எதையும் செய்யாமல் திமுகவிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பது என்பது வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. திமுக தெரிந்தே ஏமாற்றுகிறது, வேண்டுமென்றே ஏமாற்றுகிறது, வன்னியர்களை பழிவாங்க வேண்டுமென்றே ஏமாற்றுகிறது. ஆனால் விருதாம்பிகை போன்றவர்கள் வன்னியர்களை திமுகவிடம் அடகு வைக்க வேண்டுமென்றே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விதான் எழுகிறது. ஆகவே இனியாவது சரியான அரசியல் புரிதலோடு விருதாம்பிகை அவர்கள் ஊடகங்கள் மத்தியிலே பேச வேண்டும். ஊடகங்கள் மத்தியிலே பேசுவதற்கு முன்பு இடஒதுக்கீட்டு வரலாற்றையும் இடஒதுக்கீடு சம்பந்தமான புள்ளி விவரங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு பேசுவது அவருக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. இல்லையேல் இவருக்கு எதுவும் தெரியாது, இவர் காற்று போன பலூன், காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடா என்று சொல்லக்கூடிய அவல நிலைக்கு விருதாம்பிகை தள்ளப்படுவார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.